வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். கேம் சேஞ்சர் யூடியூப் நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். பூச நட்சத்திரத்தை பிறந்தவர்களா நீங்கள்? பூச நட்சத்திரத்தின் அதி அற்புத காரகங்களும் அதி அற்புத பரிகாரங்களை பற்றியும் சொல்லப் போகிறேன். நண்பர்களே, பூசம் என்றால் இரண்டு முறை செய்வது. அப்போ பூசத்தில் பிறந்துட்டீங்கன்னாவே எப்பவுமே ஒரு காரியத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து கொண்டே இருப்பவர்களாக இருப்பார். பூசத்தில் நீங்கள் பிறந்து பூசம் தட்சிணாமூர்த்தியோட நட்சத்திரம், குரு உச்சமாகும் நட்சத்திரம், குருவிற்கே பதவி கிடைத்த இடமப்பா இந்த பூசம். பூசத்தினுடைய இது பாருங்க, குரு பகவானுக்கு குரு அந்தஸ்தை கொடுத்த இடம் பூசம். அப்போ அற்புதமான டீச்சர்கள், அற்புதமான வாக்கின் மூலியமா தொழில் செய்கிறவங்க, குருநாதர்கள், இதெல்லாம் பூச நட்சத்திர காரகங்களில் வருது. அவங்க அதெல்லாம் அடைவாங்க. நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல டீச்சராக இருக்கிறது, பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறது, இதெல்லாம் நடக்கும். சாதாரண ஒரு பதவிக்கு போனாலும் நல்ல தன்னுடைய வாக்கின் மூலியமா ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு வாக்கு கொடுத்தா மறுபடியும் இன்னொரு வாக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். பூச நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணாலோ அல்லது உங்களுக்கு ரெண்டாவது குழந்தை பிறக்கணும்னா முதல் குழந்தை பூச நட்சத்திரத்தில் பிறந்தா ரெண்டாவது இன்னொரு குழந்தை இருக்கும். நீங்களே பூசம்னா உங்களுக்கு கூட ஒரு சகோதரர் இருப்பான், சகோதரனா சகோதரி யாரோ ஒருத்தர் உடன் பிறப்பு இருப்போம். பூசம் தாங்க செருப்பு. நண்பர்களே, ஏன் பூசம் செருப்பு தெரியுங்களா? பரதன் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தார். அப்போ ராமரோட செருப்பை வாங்கி வச்சு ஒரு ஆண்டார். ராமரோட ஆட்சியை விட பரதனோட ஆட்சி சிறப்புன்னு சொல்றாங்க, நமக்கு தெரியாது. அப்போ செருப்பு அரியாசனத்தில் வச்சு ஒரு ஆண்டார். உண்மையில சொல்றேன், இந்த பூச நட்சத்திரத்துக்கு நான் நிறைய இடத்துல பரிகாரமா இந்த செருப்பை வாங்கி கொடுங்க, ஒரு ஏழைங்களுக்கு வாங்கி கொடுங்க, ஒரு அனாதாசிரமத்துக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சிட்டு அவங்க போகும்போது ஒரு 2 ஜோடியோ ஒரு 5 ஜோடியோ ஒரு 10 ஜோடியோ செருப்பு வாங்கி யாருக்காவது கொடுத்துட்டு போனாங்கன்னா கட்டாயம் ஜெயிக்குது. நண்பர்களே, என் வாழ்க்கையிலேயே பார்த்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம், செருப்பு பரிகாரம் மிக மிக அற்புதமாக இவங்களுக்கு வேலை செய்யுது. பூசமே சந்திரன் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரம், அதனால அது அப்படி இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பூசம்ங்கிறது அரச மரம்ங்க. அப்போ அரச மரம் நீங்கள் நட்டாலோ அரச மரத்து இலையை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போனாலோ கட்டாயம் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். இந்த பூசம் என்பது கமலமுனி சித்தர் வழிபாடுங்க. கமலமுனி சித்தர் திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் அவர் வந்து சித்தர் ஜீவ சமாதியாக இருக்காருங்க. அந்த திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு போய் அற்புதமாக இந்த பூசம்ங்கிறது தாமரைங்க. தாமரையை, கமலம்னாலும் தாமரைங்க, தாமரையை அப்படியே வாங்கி கொண்டு போய் அந்த தியாகராஜருக்கு படைச்சு வணங்கி அப்படியே அந்த புட்டிடம் கொண்டாடி வணங்கிட்டு அங்கே இருக்கிற, நல்லா பார்த்துங்க நண்பர்களே, நீங்கள் எல்லாம் கடன் தீர்க்கணுங்கிறீங்க. கடன் தீர்ப்பதற்கே உண்டான இடம் அங்கே ருண விமோசன லிங்கேஸ்வரர், அவரையும் வணங்கிட்டு வர்றது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்தீங்க, கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா கமலமுனி சித்தரோட ஜீவ சமாதி இருக்குது, அவரை வணங்கிட்டு அப்படியே கமலாம்பாளையும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி உண்டு. பூசம்னாலும் சாப்பாடுங்க, அதனால் வெளியில் ஒரு 10 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. பூசம்னா செருப்புங்க, சாப்பாடோட செருப்பையும் வாங்கி கொடுங்க. நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் கஷ்டமோ, என்னெல்லாம் கடுமையான கஷ்டமா, கொடுமையான வாழ்க்கையா, கடன் நோயால் துன்பமா, என்னதான் இருக்கட்டுங்க, அத்தனையும் தீக்கிறது இந்த கமலமுனி சித்திரம். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கிடைக்குங்க. திருவாரூர் போனீங்கன்னா ராஜாவுக்கெல்லாம் ராஜா திருவாரூர் தியாகராஜா, அவரை பிடிச்சிங்கன்னா நீங்கள் கேட்டது கிடைக்குங்க. அதே மாதிரி இது ஆடுங்க. நீங்கள் தயவு செய்து, இந்த பூசம் வள்ளலார் பிறந்ததுங்க, வள்ளலார் முக்தி அடைஞ்சது பூசத்தன்னைக்கு. அப்போது நீங்கள் தயவு செய்து சைவமாக இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. இல்லை சைவமாக முடியலன்னா கூட ஆட்டுக்கறி சாப்பிடாமல் இருக்கிறது இந்த பூசத்தில் ஒரு சிறப்புங்க. ஏன்னா இந்த பூசங்கிறது இரட்டைங்க. இதில் போய் நீங்கள் திருமண விஷயங்கள் இதெல்லாம் 2 திருமண காரகங்கள் இருக்குங்க. அதனால 2-7 கெட்டு போய் பூசத்தில் பிறந்தா 2 திருமணம் உண்டுன்னு சொல்கிறாங்க. அனுபவத்தில் அப்படித்தான் வருதுங்க. அதனால தயவு செய்து நீங்கள் இந்த பூச நட்சத்திரத்தன்னைக்கு பூசத்தின் சிறப்பு என்னன்னா தங்கம் வாங்கலாங்க. தங்கம் வாங்கினீங்கன்னா 1க்கு 2 டைம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா 2 டைம் செய்யறது. அப்போ வீடு வாங்கலாமுங்க.
அருமையாக காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது அருமையாக இருக்குங்க, சூப்பராக வேலை செய்யுங்க. அதே சமயம் நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஏதாவது போயிட்டீங்கன்னா என்ன ஆகும், மறுபடியும் இன்னொரு டைம் போகிற மாதிரி ஆயிருங்க. ஸோ பூசத்தில் அசுபகாரி, அதாவது சுபகாரியம் தான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு, ஆனால் ஒரே டைமில் சக்ஸஸ் ஆகாதுங்க, 2 டைம் வைக்கணுங்க. ஸோ இரட்டைப்படை உடையது இந்த பூசம்ங்க, மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய காரியம்ங்க. அப்போது ஒரு விஷயத்தை பண்ணணும்னா என்ன ஆகணும், நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னா இந்த பூசத்தை பயன்படுத்தலாம். ஆனால் கடன் வாங்கிறதுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ரெண்டுக்குமே ஆகாத நட்சத்திரம் பூசம்ங்க. ஏங்க என்ன காரணம்னா 2 டைம் நடக்குங்க, மறுபடியும் கட்டணும், கடன் கொடுத்தாலும் கடன் வாங்கினாலும் மறுபடியும் கடன் வாங்க வேண்டி வந்துடுங்க. அதனால் பூசத்தில் பிறந்தவங்க மேக்சிமம் அந்த பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கே கடன்கிறது ஆகாத ஒன்று, கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பூசத்தின் பிறந்த பிறப்பு எப்பவுமே பாருங்கள், பரதன் அவ்வளோ தூரம் சிறப்பான ஆட்சி பெற்றான்னு திரும்ப சகோதரனுக்கே விட்டு கொடுத்தார், திரும்ப ஆட்சியை கொண்டு வந்து. இப்போ நம்பிக்கைக்கு உரியுங்க. எந்த ஒரு நம்பிக்கையாக பூச நட்சத்திரக்காரன் சொன்னோம்னா நம்பிக்கையாக நாணயமாக நடந்துக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா குரு அந்த இடத்துல உச்சமாக இருக்குதுங்க. கடைசி வரைக்கும் எப்படியாவது வருமானங்கிறது இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபடுறதும் சுண்டல் தானம் செய்வதும், இவங்களுக்கு வெள்ளை சுண்டல் வாங்கி வியாழக்கிழமை மாலை போடுறதை விடங்க தானம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வெற்றி மேலே வெற்றி பெறுவதற்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டுங்க. நீங்கள் தாராளமாக நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் பாருங்கள். நீங்கள் பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கருங்குவளை மலர் கொண்டு பூஜித்தால் எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்படித்தான் இருக்குதுங்க. இந்த பூசம் எலுமிச்சம்பழம்ங்க, எலுமிச்சம்பழச்சோறு தானம் செய்வதும் மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்புகளை கொடுக்குங்க. மிளகு தக்காளி இந்த பூசம் தானுங்க. இந்த மிளகு தக்காளி அதிகமாக இவங்க யூஸ் பண்ணிக்கிறது, போகும்போது ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகும்போது மிளகு தக்காளி கீரையை சாப்பிட்டு போகிறது இவங்களுக்கு மிகச்சிறப்புங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் செய்யக்கூடாத நட்சத்திரம் இதுங்க. இதில் பண்ணால் இன்னொரு ஆப்ரேஷன் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பரிகாரம் செய்யக்கூடாத நட்சத்திரம் பூசம்ங்க. யாராக வேணாலும் இருங்க, பரிகாரம் செஞ்சிங்கன்னா இதில் ஜெயிக்காதுங்க, மறுபடியும் இன்னொரு டைம் செய்ய வேண்டிய நிலைமை வந்துடுங்க. அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் இவங்க வீட்டில் கடகம், துலாம், மகரம், மேசம் இந்த ராசி இலக்கணமெல்லாம் இவங்க வீட்டில் இருக்குங்க. இதை பொறுத்த வரைக்கும் தங்கம் வாங்கிறதுக்கு சிறப்பு, வீடு மனை வாங்கிறதுக்கு சிறப்பு, சோறு ஊட்ட சிறப்பு, நிஷேகம் வைக்க சிறப்பு, விதைக்கு சிறப்பு, இதெல்லாம் அற்புதமான வாய்ப்புங்க. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்திங்க, திருவாரூர் தியாகராஜருங்க. தென்குடி திட்டை பாருங்க, தென்குடி திட்டையில் இருக்கிற ராஜகுரு அவர் தான் இந்த பூச நட்சத்திரத்தன்னைக்கு தன் குரு அந்தஸ்து வாங்கினவர். இப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதேனும் ஒரு பதவியில் இடர்பாடுன்னு வச்சுங்க, பதவி உயர்வே கிடைக்கல, நீங்கள் பூச நட்சத்திரத்தன்னைக்கு நேராக தென்குடி திட்டம் போங்க. அங்கே போய் 1 லிட்டர் நெய்யை வாங்கி கொடுத்து அந்த சாமிக்கு விளக்கு போட்டுட்டு வெளியில் ஒரு 10 பேர்த்துக்கு செருப்பையும் சாப்பாடையும் வாங்கி கொடுத்துட்டு வாங்க, கட்டாயம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க. அற்புதமான வாய்ப்புங்க. அதே மாதிரி திருச்சேரை சார பரமேஸ்வரர் கும்பிட்றதும் நல்லதுங்க. சிதம்பரம் நடராஜர்கிட்ட போகிறதும் ரொம்ப அற்புதமான வாய்ப்புங்க. சென்னிமலை ஆண்டவர் வணங்குனீங்கன்னா இன்னும் அற்புதமான வாய்ப்பு கிடைக்குங்க. திருநள்ளாறு போகிறது நண்பர்களே, இன்னும் கூட பாருங்க, நட்டாத்துல நிற்கிறேன் அப்படிங்கிறான், நட்டாற்றீஸ்வரரை வழிபடுவது நல்ல ஒரு வாய்ப்பு. அதாவது கடகத்தில் 15 டிகிரி என்பது பூசம் வரும். அந்த பூசம் இங்கே பாருங்க, காவேரி தான் கடகம் என்பது காவேரி, ஆறுகளை சொல்லுவது இந்த கடகம். கடகத்தில் வர பூசம் நட்டாற்றீஸ்வரர் கோயில் இங்கே ஈரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அகத்தியர் ஸ்தாபனம் பண்ண இடம். இந்த காவேரி ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் போய் நடுவில் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து கட்டியிருக்கிறாரு. நட்டாத்தில் நிற்கிற அளவுக்கு கஷ்டம் இருக்குதுன்னா இங்கே போய் கும்பிட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஜெயிக்குங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. அற்புதமான வாய்ப்புங்க. பவானி சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு போகிறதும் இந்த பூசத்துக்கு மிக பெரும் வெற்றிங்க. அதே மாதிரி சனி சந்திரன் திருப்பதி போகிறதும் கேதார்நாத் போகிறதும் இன்னும் சூப்பரான வாய்ப்புகளை இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. நண்பர்களே, இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதங்கள் உங்களுக்கு நிகழும்னா செருப்பை தானம் பண்ணுங்க, வெற்றி பெறுவீங்க. நன்றி நண்பர்களே. நமது வகுப்புகள் இது மாதிரி 27 நட்சத்திரங்களுக்கும் இருக்குது. எந்த நட்சத்திரம் வேணாலும், ஒரு நட்சத்திரம் வேணாலும் வாங்கிக்கலாம், உங்கள் நட்சத்திரம் வேணாலும் வாங்கிக்கலாம்.
1000 ரூபா ஒரு நட்சத்திரத்துக்கு வருது, வேணுன்னா வாங்கிக்கிங்க. அந்த நட்சத்திரம் சம்பந்தமான A to Z தகவல்களும் உங்களுக்கு இருக்கும். எல்லாமே அதில் இருக்கும், வீடியோவும் இருக்கும், உங்களுக்கு எழுத்து பதிவு இருக்கும். வாங்கி பயன்பெறுங்க. நன்றி நண்பர்களே.